ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம டேலில பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படிங்கிற டாபிக் பத்தி பார்க்க போறோம். பாயிண்ட் ஆஃப் சேல் எப்படி யூஸ் பண்ணணும், எந்தெந்த டைம்ல யூஸ் பண்ணலாம் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட டேலி சாஃப்ட்வேர் டேலி பிரைம் ஓபன் பண்ணிக்கோங்க. ஒரு கம்பெனியை வந்து கிரியேட் பண்ணுங்க. இங்க கம்பெனிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் கிரியேட் பண்ண போயிட்டு பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படிங்கிற நேம்லயே ஒரு கம்பெனியை வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். இதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து TOS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் பாயிண்ட் ஆஃப் சேல்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். ரீஜியன்ல அதுக்கு முன்னாடி நம்மளோட கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரியில இந்தியான்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட ஸ்டேட்ல போயிட்டு தமிழ்நாடுன்னு நான் செலக்ட் பண்ணிட்டு இந்த கம்பெனியை கண்ட்ரோலையே கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நம்மளோட கம்பெனி ஃபியூச்சர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஃபியூச்சர்ஸ்ல அக்கௌண்ட்ஸ் எஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இன்வென்ட்ரி எஸ் கொடுத்துக்கோங்க. பேலன்ஸ் எல்லாமே நம்ம நோ கொடுத்துக்கலாம். ஏன்னா அக்கௌண்ட்ஸ் இன்வென்ட்ரி தான் இப்போதைக்கு நமக்கு தேவை. ஸோ பேலன்ஸ் எல்லாத்தையுமே நோ கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ பாயிண்ட் ஆஃப் சேலுக்கு தேவையான லெஜர்ஸை மட்டும் நம்ம கிரியேட்ல போயிட்டு லெஜர்ல கிரியேட் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் காமன் லெஜர்ஸை மட்டும் தான் நான் கிரியேட் பண்ண போறேன். கேபிட்டல் அக்கௌண்ட், சேல், இது வந்து சேல்ஸ் அக்கௌண்ட்ல வரும். அதுக்கப்புறமா பர்ச்சேஸ், இது வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல வரும். அடுத்தது ஒரே ஒரு கஸ்டமர் நேம் மட்டும் நான் கிரியேட் பண்றேன். இவங்க சன்ஜி டெப்டர்ஸ் அப்படிங்கிற குரூப்ல வருவாங்க. அடுத்து என்ன பண்ணணும்னா நமக்கு தேவையான ஸ்டாக் ஐட்டம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ நான் ஸ்டாக் ஐட்டம்குள்ள போறேன். இதுல நான் ட்ரெஸ்ஸஸ் பேஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண போறேன். ஸோ இங்க சாரி எடுத்துக்கிறேன். தென் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எதுவும் கிரியேட் பண்ணல. ஸோ மேல கிரியேட்ல போயிட்டு நம்பர்ஸ் அப்படிங்கிற யூனிட்டை கிரியேட் பண்ணிட்டு இந்த சாரியையும் நான் சேவ் பண்ணிட்டேன். அடுத்தது ஷர்ட் போடுறேன். ஷர்ட்டும் நான் ஸ்டாக் ஐட்டமா தான் பர்ச்சேஸ் பண்ண போறேன். இதுவும் நம்பர்ஸ் தான் கொடுத்துட்டு இதையும் சேவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ காமனா நமக்கு வேண்டுங்கிறது எல்லாத்தையுமே நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். லெஜர் கிரியேட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறமா ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போ பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படின்னா என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படிங்கிறது இப்போ நம்ம தீபாவளி டைம்ல எல்லாம் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளோட பில்லுல இந்த தீபாவளியோட விஷ் இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க டிக்ளரேஷன் சொல்லிட்டு ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க ரிட்டர்ன் அலோ பண்ண மாட்டோம், அதுக்கப்புறமா இங்க ஃபேட் ஆனா நாங்க பொறுப்பு இல்ல. சோ அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். அதோட நம்ம ஷாப்ல வர பில்லையும் எப்படி பிரிண்ட் பண்றது அதுதான் பாயிண்ட் ஆஃப் சேல்ல பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம வவுச்சர்ல போயிட்டு கேபிட்டல் போட்டுடலாம். மேல கேபிட்டல் போடுறேன். ஒரு 7 lakh rupees நான் கேபிட்டலா போட்டிருக்கேன். ஏன் நான் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் போடுறேன்னா அப்பதான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு கேஷ்ல வந்து எரர் காமிக்காது. சோ இப்போ நான் சேவ் பண்ணனா எனக்கு டேட் எரர் வரும். ஏன்னா இதுல டேட் பாருங்க 31st மார்ச்னு இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டை மாத்தணும். சோ பீரியட சேஞ்ச் பண்றதுக்கு Alt plus F2 வந்து ஷார்ட் கீ. இதுல 1/4/24 கரண்ட் பீரியட நான் கொடுத்துக்கிறேன். 31/3/25. ஓகேங்களா? இப்பவும் நமக்கு டேட் மாறல. ஏன்னா பீரியட் மாத்தினதுக்கு அப்புறம் நம்ம டேட்டையும் மாத்தணும். டேட் சேஞ்ச் பண்ண ஷார்ட் கீ F2. இதுல 1/4/24 டேட்டை கொடுத்துறேன். இப்போ நான் என்டர் கொடுத்தே வந்தேன்னா எனக்கு வவுச்சர் சேவ்க்கான ஆப்ஷனை கேட்கும். இப்போ என்டர் கொடுக்கும்போது நமக்கு இந்த வவுச்சர் சேவ் ஆகிட்டு ரெசிப்ட் நம்பர் 2 வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ நமக்கு வேணுங்கிற ப்ராடக்ட்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர்ச்சேஸ் வவுச்சர் போங்க. இதுல கேஷ்க்கு கிரெடிட்க்கு எதுக்கு வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். நான் கேஷ்க்கு தான் பர்ச்சேஸ் பண்ண போறேன். நீங்க பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டுருங்க. என்னென்ன பர்ச்சேஸ் பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் சாரி. எவ்வளவு சாரி வாங்குறேன்னா 20 சாரி வாங்குறேன். பர் சாரியோட ரேட் வந்து 600 rupees. நெக்ஸ்ட் ஷர்ட். இதுவும் ஒரு 30 ஷர்ட் வாங்குறேன். பர் ஷர்ட்டோட ருபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 500. இப்போ இந்த என்ட்ரியை வந்து நம்ம அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்டை சேல் பண்ணுவீங்க. ஆனா இப்போ நம்ம நார்மலா சேல் என்ட்ரி போடுவோம் இல்லைங்களா? இந்த சேல்ல போடும்போது உங்களுக்கு பில் பிரிண்ட் வரும். ஆனா அந்த பிரிண்ட் வந்து நமக்கு விஷஸோட வராது. எப்படி வந்திருக்கும்னா ஜஸ்ட் நமக்கு ஒரு இன்வாய்ஸா தான் பிரிண்ட் வந்திருக்கும். இப்ப பாருங்க,
ஓகே, இந்த இடத்துல வந்து நான் சாரிய சேல் பண்ண போறேன். 2 சாரிய சேல் பண்றேன். நம்ம பர்ச்சேஸ் பண்ண ரேட்டை சேல்ஸ்ல இருந்தே பார்க்க முடியும். அதுக்கு ரேட்ல கர்சர் வச்சுட்டு Alt plus S யூஸ் பண்ணும்போது நமக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது எவ்வளவுக்கு வாங்கணும் அப்படிங்கறது காமிக்கும். ஸ்டாக் குவைரியோட ஆப்ஷன் தான் Alt plus S. எஸ்கேப் கொடுத்துட்டீங்கன்னா எகைன் நமக்கு நார்மல் வவுச்சருக்கே வந்துடும். இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது 500 அதாவது 800க்கு வாங்கியிருக்கேன். சேல் பண்ணும்போது 1200க்கு சேல் பண்றேன். இப்போ இந்த என்ட்ரி முடிச்சதுக்கு அப்புறமா இங்க பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இதுல கரண்ட் கிளிக் பண்ணுங்க. இங்க ப்ரிவ்யூ கிளிக் பண்ணீங்கன்னா இதுதான் உங்களோட சேல்ஸ் இன்வாய்ஸ். இப்படிதான் உங்களுக்கு இன்வாய்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கும். இங்க உங்களோட அட்ரஸ், கம்பெனி டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். இங்க வந்து பையரோட டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. தென் கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணும்போது எவ்வளவு ப்ராடக்ட் வாங்கினாங்க, INR ருபீஸ்ல, தென் அத்தாரிட்டியோட சிக்னேச்சர் எல்லாமே இருக்கும். இதை நீங்க வந்து பிரிண்ட் எடுத்து கொடுத்துக்க முடியும். ஜஸ்ட் இங்க டிக்ளரேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆனா தீபாவளி விஷ், பொங்கல் விஷ் அதெல்லாம் இதுல எதுவுமே கிடையாது. சோ அதோட நமக்கு பிரிண்ட் வேணும் அப்படின்னா நம்மளால இந்த சேல்ஸ் வவுச்சர்ல போட முடியாது. அப்போ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வவுச்சரை நம்மளே கிரியேட் பண்ணணும். சோ அதுக்கு எஸ்கேப் கொடுத்து நான் வெளியே வந்துடுறேன். வெளியே வந்துட்டு கிரியேட் குள்ள போங்க. இதுல வவுச்சர் டைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். வவுச்சர் டைப் குள்ள போங்க. என்ன ஃபெஸ்டிவலுக்கு எனக்கு இப்போ வவுச்சர் வேணுமோ சோ அந்த ஃபெஸ்டிவலோட நேம்லயே நான் வவுச்சரை வந்து கிரியேட் பண்றேன். சோ திவாலி சேல். இது என்ன டைப்ல வரும் அப்படின்னா சேல்ஸ் டைப்ல வரும். அடுத்து வேற எந்த ஆப்ஷனுமே நீங்க எனபிள் பண்ண வேண்டாம். நீங்க மெத்தட் ஆஃப் வவுச்சர் நம்பரிங் ஆட்டோமேட்டிக் கொடுக்கும்போது யூஸ் அட்வான்ஸ் கான்ஃபிகரேஷன் ஒரு ஆப்ஷன் கேட்கும். இத கம்பல்சரி எஸ் கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. கொடுக்கும்போது உள்ள நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் ஓபன் ஆகும். இதுலதான் நமக்கு பில் நம்பர் எப்படி வேணும், நம்ம பில் நம்பருக்கு முன்னாடி பின்னாடி அதாவது டீடைல்ஸ் வேணுமா அது எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணணும். சோ ஸ்டார்டிங் பில் நம்பர் எனக்கு 1ஆவே இருக்கட்டும். எவ்வளவு டிஜிட்ஸ் வேணுங்கிறத நீங்க கொடுக்கணும். டிஜிட்ஸ் அப்படின்னா எவ்வளவு நியூமரிக்கல் பார்ட்ஸ் வேணும். எனக்கு 3 நியூமரிக்கல் பார்ட்ஸ் வேணும். சோ 3 கொடுத்துருக்கேன். இப்போ நான் 1 தான் ஸ்டார்டிங் நம்பரா போட்டிருக்கேன். ஆனா நியூமரிக்கல் பார்ட்ஸ் வந்து 3ன்னு கேட்டிருக்கேன். அப்ப நமக்கு 001 அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். சோ இந்த மாதிரி நமக்கு பிஃபோர்ல 0 ஃபில் ஆகணும் அப்படின்னா இந்த ப்ரீஃபில் வித் 0 ஆப்ஷன் வந்து நம்ம எஸ் கொடுக்கணும். அடுத்தது ஸ்டார்டிங் நம்பர் 1 தான். எப்ப நீங்க பில் நம்பரை ரீஸ்டார்ட் பண்ணுவீங்களோ சோ அதை வந்து இங்க கொடுக்கணும். மந்த்லி நீங்க ரீஸ்டார்ட் பண்ணிப்பீங்கன்னா இங்க மந்த்லி கொடுங்க. வீக்லி பண்ணுவீங்கன்னா வீக்லி கொடுங்க. சோ நான் இங்க மந்த்லி கொடுத்துருக்கேன். அடுத்தது ப்ரிஃபிக்ஸ் டீடைல்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் டீடைல்ஸ். இப்ப நம்மளோட பில் நம்பர் 001ன்னு பிரிண்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து உங்களோட இன்ஸ்டிடியூட்டோட நேம் வேணும் அப்படின்னா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். எனக்கு ப்ரோசி 001 வேணும். சோ அப்ப நான் ப்ரிஃபிக்ஸ்ல இந்த இடத்துல ப்ரோசின்னு டைப் பண்ணுவேன். இல்ல சஃபிக்ஸ்ல எனக்கு ப்ரோசின் வேணும், அதாவது 001 ப்ரோசின் வேணும் அப்படின்னா நான் சஃபிக்ஸ்ல டைப் பண்ணிருக்கேன். எனக்கு ப்ரிஃபிக்ஸ்ல தான் வேணும். சோ அதுலயே வந்து நான் ப்ரோசி அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? எனக்கு சஃபிக்ஸ்ல எந்த டீடைலும் வேண்டாம். சோ இந்த என்ட்ரியை அப்படியே நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஆப்ஷன் எதுவும் ஆல்டர் பண்ணாதீங்க. அடுத்தது பிரிண்ட் வவுச்சர் ஆஃப்டர் சேவ் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பிரிண்ட் ப்ரிவ்யூ வந்து பார்க்க போறோம். அடுத்து இங்க ஒரு ஆப்ஷன் கேக்குறாங்க. என்ன அப்படின்னா இதை நீங்க POS இன்வாய்ஸா யூஸ் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, இன்வாய்ஸா தான் யூஸ் பண்றோம். சோ எஸ் கொடுத்துக்கோங்க. நம்மளோட மெசேஜ் பாயிண்ட் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹாப்பி தீபாவளி. அடுத்து கம்மா கொடுத்துட்டு உங்க பாயிண்ட வந்து நீங்க டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா என்ஜாய் சேஃப்லி. அடுத்து நெக்ஸ்ட் மெசேஜ் பாயிண்ட்ல தேங்க்யூ, தென் கமா கொடுத்துட்டு விசிட் அகைன். அவ்வளவுதான். அடுத்தது டைட்டில் வந்து நான் என்ன கொடுக்கறேன்னா தீபாவளி சேல். இதுதான் என்னோட டைட்டில். அடுத்து உங்களுக்கு டிக்ளரேஷன் என்ன வேணுமோ இங்க எஸ் கொடுத்துட்டு உங்க டிக்ளரேஷனை இங்க டைப் பண்ணிக்கலாம். நான் இங்க என்ன டைப் பண்றேன்னா ரிட்டர்ன் நாட் பாசிபிள் அப்படின்னு டிக்ளரேஷனை டைப் பண்ணிட்டு நான் முடிச்சிட்டேன். அவ்வளவுதான். இப்ப தீபாவளி சேலுக்கான வவுச்சரை வந்து நான் கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப இதை அப்படியே வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வெளியே போயிட்டு ஆஸ் யூஷுவல் நீங்க வவுச்சர் என்ட்ரி போடுவீங்க இல்லைங்களா, அதுக்குள்ள வாங்க. இதுல நீங்க F8 கிளிக் பண்ணும் போதே நமக்கு இங்க 2 ஆப்ஷன் கேட்கும். எதுல போடுறீங்க, சேல்லையா தீபாவளி சேல்லையான்னு சொல்லிட்டு. நீங்க சேல்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு பில் இன்வாய்ஸா தான் பிரிண்ட் வரும். தீபாவளி சேல்ல போடும் போதுதான் உங்களுக்கு மெசேஜஸோட பிரிண்ட் வரும். சோ தீபாவளி சேல் கிளிக் பண்ணுங்க. இதுல கஸ்டமரோட நேம் உங்களுக்கு பில்லுல வேணும் அப்படின்னா இங்க கஸ்டமரோட நேம் கொடுத்துக்கலாம். வேண்டாம் அப்படிங்கும் போது நீங்க நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கோங்க. எனக்கு இப்ப நேம் தேவைப்படல. சோ இதுல வந்து நான் நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஒன், அவங்க உங்ககிட்ட என்ன சேல் பண்ணீங்களோ அதை என்ட்ரி பண்ணுங்க. சாரி,
டிஃபால்ட்டாவே இங்க 1 வந்துரும். ஏன் அப்படின்னா அவங்க ஒரு ப்ராடக்ட் கூட வாங்காம நீங்க பில் தர மாட்டீங்க. சோ இங்க டிஃபால்ட்டா 1 இருக்கும். இப்ப அவங்க ஒரு 5 வாங்குறாங்கன்னா நான் இங்க 5 மாத்திடுவேன். நான் எவ்வளவுக்கு சேல் பண்றேன் அப்படின்னா 1300க்கு சேல் பண்றேன். இப்போ அவங்களுக்கு நீங்க கிஃப்ட் வவுச்சர் கொடுக்கற மாதிரி இருந்தா கொடுக்கலாம். கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுல அவங்க பே பண்றாங்கன்னா நீங்க போட்டுக்கலாம். இல்ல கேஷா கொடுக்கறாங்கன்னா கேஷ் போட்டுக்கலாம். சோ இப்போ நான் கேஷ்ல கர்சர் வச்சுட்டு கேஷ்ங்கிற என்ட்ரியை கொடுக்க போறேன். நீங்க கிரெடிட் கார்டு செக் எல்லாம் கொடுக்கும்போது கிரெடிட் கார்டு நம்பர் செக் நம்பர் எல்லாம் கேட்கும். அது மட்டும் இல்லாம அப்ப நீங்க இந்த லெட்ஜர்ல வந்து பேங்க்னு கிரியேட் பண்ணிருப்பீங்க. இப்ப கிரெடிட் கார்டுனா கிரெடிட் கார்டுனே லெட்ஜர் கிரியேட் பண்ணக்கூடாது. நீங்க பேங்க்னு கிரியேட் பண்ணி தான் என்ட்ரி போடுவீங்க. இப்ப நான் எதுவுமே கொடுக்கல, நான் கேஷா தான் கொடுக்க போறேன். சோ இங்க கேஷ்னு என்ட்ரி போட்டோடனே பாருங்க அவங்க ஓவராலா 6500 நமக்கு கொடுக்கும். ஆனா அவங்க எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா 8000 rupees கொடுக்குறாங்க. அப்ப பேலன்ஸ் நம்ம அவங்களுக்கு 1500 rupees கொடுக்கணும். சோ இதுதான் கேஷ் டெண்டர்ட் அண்ட் பேலன்ஸ் அப்படிங்கிறது. சோ ஃபுல் டீடைல் இங்க வந்துரும். இப்போ இதை நீங்க சேவ் பண்ணதுமே நமக்கு ப்ரிவ்யூக்கான ஆப்ஷன் வந்து ஓபன் ஆகும். ஏன்னா நான் பிரிண்ட் ப்ரிவ்யூ வந்து எஸ் கொடுத்திருந்தேன். இதுல ப்ரிவ்யூ நீங்க என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட பில். பாருங்க தீபாவளி சேல் டைட்டில் வந்திருக்கு, பில் நம்பர் 001 கரெக்டா வந்திருக்கு. அதுக்கப்புறமா டைம் அண்ட் டேட்டோட பிரிண்ட் ஆயிருக்கு. தென் என்ன பர்ச்சேஸ் பண்ணாங்க, அவங்க எவ்வளவு கேஷ் கொடுத்தாங்க, நம்ம எவ்வளவு ரிட்டர்ன் பண்ணோம், டோட்டல் பில். தென் நம்மளோட விஷ் பாத்தீங்களா, ஹாப்பி தீபாவளி, என்ஜாய் சேஃப்லி, தேங்க்யூ, விசிட் அகைன் எல்லாமே பிரிண்ட் ஆயிருக்கு. தென் நான் கொடுத்த டிக்ளரேஷன் ரிட்டர்ன் நாட் பாசிபிள் அதுவும் பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இந்த பில்ல அப்படியே பிரிண்ட் பண்ணி உங்களோட கஸ்டமருக்கு நீங்க ப்ரொவைட் பண்ணிக்க முடியும். சோ இப்படிதான் டேலில வந்து நம்ம ஒரு பில்ல வந்து பிரிண்ட் எடுப்போம். இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் ஒவ்வொரு வவுச்சரை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபெஸ்டிவலுக்கு ஏத்த மாதிரி விஷயோட நம்ம பில்ல வந்து பிரிண்ட் கொடுக்க முடியும். இல்ல எனக்கு எந்த ஃபெஸ்டிவலுமே இல்ல, நார்மலாவே எனக்கு பில் பிரிண்ட் வேணும்னா இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுங்க. ஆனா இங்க ஹாப்பி தீபாவளி எல்லாம் கொடுக்குறீங்க இல்லைங்களா, அதுக்கு பதிலா தேங்க்யூ விசிட் அகைன் மட்டும் போட்டுட்டு உங்க பில்ல நீங்க ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அப்ப எந்த விஷயமே இல்லாம நமக்கு பில் வந்து பிரிண்ட் வரும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோல எப்படி வந்து நம்ம ஒரு மெசேஜோட பில்ல பிரிண்ட் பண்றதுன்னு பார்த்தோம். இதுல அப்படியே நீங்க எஸ்கேப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த வவுச்சர் க்ளோஸ் ஆயிட்டு நெக்ஸ்ட் வவுச்சர் வந்து நமக்கு ஓபன் ஆகும். இங்கே எஸ்கேப் கொடுத்துருங்க. ப்ரோசி 002 பில் நம்பர்ல நமக்கு ஓபன் ஆயிருக்கும். இதுல கஸ்டமர் நேம் நீங்க கொடுக்கும்போது கஸ்டமரோட நேம்லயும் நமக்கு வந்து பில்லுல வந்து பிரிண்ட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. This video is sponsored by Buy Mode Shopping. Thank you for watching.